தற்போதெல்லாம் நாம் நோய்களை குணப்படுத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். நோய்கள்லேருந்து எப்படி நோய்கள் வராமல் எப்படி பார்த்துக்கணும், நோய்களோடு போராடி கொண்டு இருக்கிறோம். நோய்களோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம். நோய்கள் வராமல் இப்போ எப்படி தப்பிக்கிறது, நோய்கள்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறது, நோய்கள்கிட்டருந்து மாட்டிக்கக்கூடாது, நோய்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. நோய்கிட்ட நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நோய் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய நோய்ங்கிறது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி தான். நோய் பிடிச்சிருச்சுன்னா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ பேய் பிடிச்சிருச்சு. நோய்ங்கிறது என்னென்னா பேய். அப்போ நோய் வந்துருச்சுன்னா அது பேய் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நோய்கிட்ட மாட்டிக்கக்கூடாது, நோய்கள்கிட்ட மாட்டாமல் எப்படி தப்புறது, எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறது. நிறைய நோய்கள் இருக்குது. நோய்கள்கிட்டருந்து தப்பிக்கணும். நோய்கள்கிட்ட சிக்கிடக்கூடாது. நோய்கள்கிட்ட சிக்காமல் எப்படி வாழ்க்கையை கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிலர் அப்போ நோய்கள் வராமல் போராடுறாங்க. நோய்கள்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நோய்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. நோய்கள் அப்புறம் வேறு வழியே இல்லை. நோய்கள்கிட்ட பிடிச்சிட்டோம், நோய்கள் நம்மளை பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்ச மாதிரி அப்படின்னா நோய்களை எப்படி திரும்ப நம்மளை பிடிச்சிக்கிட்ட நோய்களை எப்படி மீண்டும் விரட்டுறது, வேப்பலை அடித்து எப்படி விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்காக போராடுறாங்க. இல்லைப்பா, அந்த பேய், நோய்ங்கிற அந்த பேய் உன்னை விடாது, நீ வாழ்கிற வரைக்கும் அது ஒன்றை குணப்படுத்த முடியாது. வேணால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம், ரொம்ப ஆட்டம் போடாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு ஏதாவது மருந்துகளை சாப்பிடு, நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. நோய்ங்கிற அந்த பேயை ரொம்ப ஆட்டம் போடாத அளவுக்கு ரொம்ப அடக்கியே வச்சுக்கோ. அது இனிமேல் ஒன்றும் விடாது. ரொம்ப காலம் கடந்து போச்சு, நீ சின்ன வயசுலேயே நிறைய பாவம் பண்ணிட்ட, கண்டதையும் சாப்பிட்டுட்ட, ரொம்ப ஆட்டம் போட்ட. அதனால் இப்போ என்னன்னா கடைசியில் 40 வருஷம் நீ 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறியா? சின்ன வயசுலேயே உனக்கு வந்துருச்சு. அதுக்கான வேலை சின்ன வயசுலேருந்தே நோய் வருவதற்காக நீ 40 வருஷம் நீ முயற்சி பண்ணி தான் உனக்கு நோய் வந்தது. தானாக வரல. நீ இன்னும் அப்பாவி கிடையாது. நீ நோயை வரவழைக்கிறதுக்கான உணவுகளை 40 வருஷமாக சாப்பிட்ருக்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் அது நோயாக பெயர் பெறுகிறது. அந்த குழந்தை பிறக்குது, 10 மாதம் குழந்தை பிறக்குதுன்னா, பிறக்கும்போது தான் அந்த குழந்தை வந்துச்சு. வயிற்றுக்குள்ளே அது கருவாகி உருவாகி வளர்ந்து 10 மாதம் கழித்து தானே வெளியில் வருது. அதே மாதிரி ஒரு நோய் என்பது எப்பொழுது கருவாகிறது, உருவாகிறதுன்னா சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. எப்போ ஆரம்பிக்குது? எப்போ நம்ம அந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோமோ, தானிய உணவுகளை சாப்பிட்டோமோ, மாமிச உணவுகளை சாப்பிட்டோமோ, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னு சாப்பிட்டோமோ, அப்போவே நோய் வந்துருச்சு. சாப்பிட்டாலே நோய் வந்துடும். அதெல்லாம் சாப்பிட்ட உடனே நோய் வந்துடும். அது அப்படியே கருவாகி உருவாகி அப்படியே வளர்ந்து 40 வயசில் தான் அந்த குழந்தை பிறக்குது. உள்ளுக்குள்ளே வளர்ந்துருச்சு, அந்த குழந்தை பிறக்குது. அதுக்கு சுகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, ஆஸ்மான்னு பேர் வைக்கிறாங்க, வீசிங்னு பேர் வைக்கிறாங்க, மூல நோயின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த இது வளர்கிற காலகட்டம் வயிற்றுக்குள்ளே அது வளருது, உடம்புக்குள்ளே அது வளருது. அது கருவாகி உருவாகி வளர்ந்து வெளியே வரும்போது தான் நீ அது வந்துச்சுன்னு நினைக்கிறியா? உனக்கு அப்படி கிடையாது. அதுக்கான ஆரம்ப விதைங்கிறது சின்ன வயசுலேயே நீ போட்டுட்ட. சின்ன வயசுலேயே நீ சாப்பிட்ற உணவில் இருந்த ஒன்றால் தான் அது வந்துச்சு. நீ 40 வருஷமாக முயற்சி பண்ணால் தான் உனக்கு இப்படி ஒரு குழந்தைய பிறக்குது. நோய்ங்கிற அந்த பேய் குழந்தையாக உனக்கு பிறக்குது. 40 வருஷம் முயற்சி பண்ணால் தான் ஒரு நோயே வரும். நோய் பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் நோய் பொசுக்குன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் நோய் தாக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம உடம்பு ஆரோக்கியங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நம்மளோட உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப வலிமையானது. ஒரு 40 வருஷம் முயற்சி பண்ணால் தான் 40 வயசில் தான் ஒருத்தருக்கு சுகரே வருது. பெரும்பாலானவர்களுக்கு 40 வயசில் தான் ஒருத்தருக்கு ஆஸ்மாவே வருது. 40 வயசில் தான் உங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அதுக்கான ஆரம்பம் சின்ன வயசுலேருந்தே வருது. அப்போ 40 வருஷம் முயற்சி பண்ணால் தான் உங்களுடைய உடலில் நோய்களை வரவழைக்க முடியும். நோய்ங்கிறது தானாக வராது, அது ஈஸியாக வராது, உடனே வராது. 40 வருஷம் முயற்சி பண்ணால் தான் ஒரு உடம்புல நோயை வரவழைக்க முடியும். ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு உடம்புல நோயை வரவழைக்கணும்னா 40 வருடங்களாவது, குறைந்தபட்சம் 40 வருடங்களாவது நீ நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிடணும். நல்ல இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, ஐஸ்கிரீமு, பரோட்டா, பூரி, இன்னும் பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டா தான், இப்படி சாப்பிட்டு பழகினா தான் உனக்கு 40 வயசில் உனக்கு அல்சர், ஆஸ்மா, வீசிங், புற்றுநோய், அப்புறம் சுகர், சிறுநீரகம் செயலிழந்துருச்சு அப்படிங்கிற பிரச்சனை 40 வருஷம் கழித்து தான் அவ்வளோ. அதனால் நம்ம உடல் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப வலிமையானது. நோய்களை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். 40 வருஷமாக முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை, அந்த பேய்ங்கிற அந்த குழந்தை உருவாகி கருவாகி பெருசாகி
பிறக்குது. அப்போ தான் நீங்கள் பேர் வைக்கிறீங்க. டாக்டர் சொல்கிறார், என் உடம்புல எனக்கு பிறந்த அந்த நோய்ங்கிற அந்த பேய்ங்கிற அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன டாக்டர் பேர் வைக்கலாம், சுகர்னு பேர் வைங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதனால் நம்ம இப்போல்லாம் நோயோடு போராடிக்கிட்டு இருக்கோம். நோயை குணப்படுத்துறதுக்காக, நோய்கிட்டேருந்து சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே நோய்களை உருவாக்குகிற உணவுகள் தான் இங்கே தாராளமாக இருக்குது. அப்போ இதிலேருந்துலாம் நான் தப்பிக்கணும். நோய்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? நோய்களை உருவாக்குகிற உணவுகளை வாழ்க்கை முறையை நம்ம அதை தவிர்த்து விட்டாலே நோய்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். நோய் வந்த பிறகு மருந்து மாத்திரைகள் அப்படி சாப்பிட்டு அது வந்த பிறகு பாதுகாக்கிறது. வந்த பிறகு எப்படி அதிலேருந்து விடுபடுறது? வருவதற்கு முன்பே தவிர்க்கணும்னா அது உணவிலிருந்து தான் வருகிறது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய் வருது. இந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாலே நோய் என்கிற அந்த பேய் என்கிற அந்த குழந்தையிடமிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். அப்போ நோய்கிட்டேருந்து எப்படி போராடுறது? போராடவே வேண்டாம். நோய்கிட்டேருந்து தப்பிச்சிருங்க. அவன் நோய்கிட்ட மாட்டிக்காதீங்க. இவன் நம்மக்கிட்ட மாட்டவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நோய் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இவன் ரொம்ப உணவு கட்டுப்பாடோடு இருக்கான். என்னப்பா நீ இட்லி பூரியெல்லாம் திங்க மாட்டேங்கிற, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி ஒன்றை பிடிக்கிறது? நீ அப்போ எங்ககிட்ட சிக்கவே மாட்டியா? ஏன் இட்லி பூரி சாப்பிட எதுக்காக பிறந்திருக்க? இதெல்லாம் சாப்பிடாமல் என்ன ஒரு வாழ்க்கை? பிரியாணி சாப்பிடு, அதை சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, பரோட்டா சாப்பிடு, அப்போ தானே நீ எங்ககிட்ட சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய் சொல்லுது. போதுண்டா சாமி, வேண்டாம், உங்கள்கிட்ட சிக்கி சீரழிகிறத விட நான் காய்கறி பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு, பழங்கள், கிழங்குகள், கீரை இதையே சாப்பிட்டு போகிறேன். பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இப்படியே சாப்பிட்றேன். இதுவே சூப்பர் உணவு தான். உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் சிக்கி சீரழிய முடியாது, நான் உங்கள்கிட்ட சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களுக்கு நம்ம டாட்டா காட்டிட்டு தப்பிச்சிடணும். அப்போ நோய்கள்கிட்டருந்து இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரில. நிறைய மக்கள் நோய்கள் எதுலேருந்து வருது அறியாமையின் காரணமாக நோய்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தெரியாதனமாக அந்த நோய்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நோய்கிட்ட மாட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த நோய்கிட்டேருந்து தப்பிச்சிருவாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் இந்த நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உணவுகள்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் கிடைக்கும். உப்பு எங்கே கிடைக்கும்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் கிடைக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா உங்களுக்கு உப்பு கிடைக்காது, உப்புங்கிறது கிடைக்காது. ஏன்னா மோட்டார் வாகனங்கள் யாரும் பணம்ங்கிற நடைமுறை இருக்காது. கடற்கரையிலேருந்து உப்பை உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. பணம் அதை கொடுத்து உப்பை வாங்கிட்டு நீங்கள் எதை விலையாக கொடுப்பீங்க? பழங்களையும் காய்கறிகளுமே. அதை வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட உப்பை கொடுத்து அவங்க உங்கள்கிட்ட காய்கறியும் பழங்களையும் வாங்குவாங்களா? ஏன் அவங்களே விளைய வச்சுக்க போகிறாங்க. கடற்கரையில் அவங்களே காய்கறி செடி எல்லாத்தையும் விளைய வச்சுக்கிட்டு அந்த காய்கறியும் பழங்களையும் அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. அதை வாங்குறதுக்காக உங்களுக்கு உப்பை உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்து அதற்கு ஈடாக பழத்தையும் காய்கறிகளையும் வாங்கிப்பாங்களா? பணங்கிற நடைமுறை கிடையாத ஒரு அந்த காலகட்டத்தில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் அவங்க உப்பை உற்பத்தி பண்ணி அதற்கு ஈடாக உங்கள்கிட்ட இருக்கிற பழத்தையும் காய்கறிகளையும் வாங்கிட்டு போவாங்களா? அப்படி எவ்வளோ தான் வாங்குவாங்க? நிறைய கிடச்சி வச்சுருவீங்கன்னா ஒரு மூட்டை உப்பை விற்றுட்டு 2 மூட்டை காய்கறிகளை வாங்கிட்டு போனால் அதை அவங்க என்றைக்கு சமைச்சு சாப்பிட்றது? அழுகி போய்டாது? பணம்னா அழுகாது. அதனால் பணத்தை வாங்கி வைக்கிறோம். ஒரு பொருளை விற்றுட்டு ஏன் பணமாக வாங்குகிறோம் அப்படின்னா அது அழுகாது, கெட்டு போகாது பணங்கிறது. அதனால தான் பணமாக வாங்குகிறோம். ஏன் ஒரு பொருளை கொடுத்துட்டு உணவு பண்டமாற்று முறைன்னு சொல்கிறாங்களோ, உணவை ஏன் வாங்குறது இல்லை? உணவை ஏன் கொடுக்குறது? ஒரு பொருளுக்கு விலையாக வாங்கிட்டு ஒருத்தர் உப்பு வாங்கிட்டு இந்தாங்க 2 கிலோ கத்திரிக்காய் வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் கொடுக்குறது இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் அழுகி போயிடும். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அது முத்தி போயிடும், அழுகி போயிடும், கெட்டு போயிடும். அதனால தான் பணம்னு ஒரு நடைமுறை கண்டுபிடிச்சாங்க. பணம் அழுகாது, கெட்டு போகாது. அதனால் அது பணங்கிற நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம்ங்கிற நடைமுறை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த உப்பு உண்மையிலே கடற்கரையில் உற்பத்தி பண்ணி உப்பை வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு. அதற்கு ஈடாக மக்கள் எதை கொடுப்பாங்க? ஏன்னா பணங்கிற நடைமுறை செல்லாது, பணத்துக்கே மதிப்பு இருக்காது. அப்படி இருக்கும்போது அதற்கு ஈடாக என்னத்தை வாங்கிப்பாங்க? மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? பழங்கள், காய்கறிகள் இருக்கும். இந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற 2 கிலோ மாம்பழம், 1.5 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காய், இதை எடுத்துகிட்டு போங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் தங்களிடம் இருக்கிற காய்கறிகளை உப்பு வியாபாரிகிட்ட கொடுத்து உப்பை வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு மூட்டை 2 மூட்டை, ஒரு மூட்டை உப்பை விற்று ஒரு 2-3 மூட்டை ஒரு மூட்டை உப்பை விற்றுட்டு 2 மூட்டை காய்கறியை அதுக்கு ஈடாக மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த காய்கறியை ஒரு வாரத்துக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு.
அது இல்லைன்னா அந்த காய்கறி அழுகி போயிடும். அதனால் வந்து பண்டமாற்று முறை அந்த மாதிரி வியாபாரங்கிறது நம்ம இயற்கை வழி இணைந்த மனித வாழ்க்கையில் வராது. அப்படிங்கிறதுனால இனிமேல் அந்த அந்த அங்கே வந்து உப்பு கிடைக்காது, தானியங்கள் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து பறித்த உடனே சாப்பிட்றது, அதுதான் வந்து கொய்யாப்பழமாக பறித்த உடனே சாப்பிட்லாம், வெண்டைக்காவை பறித்த உடனே சாப்பிட்லாம். ஆனால் நெல் அறுவடை பண்ண உடனே சாப்பிட முடியுமா? அதை வந்து வேக வைக்கணும், காய வைக்கணும், குத்தணும், புடைக்கணும். அப்போ வந்து நெல்லெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கேழ்வரகு அதெல்லாம் போயிட்டு பொடிசாக இருக்கும். அதை போயிட்டு யார் உற்பத்தி பண்ணிட்டு கிடப்பாங்க? தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணவே மாட்டாங்க. அதனால் நோய்கள் வராது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற இந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க என்பதால் அவர்களுக்கு நோய்கள் வராது. அப்படி இருக்கும்போது நோய்களோடு அவர்கள் போராட போவதில்லை. அப்போ இனிமேல் இயற்கையோடு இணைந்த மனித 2040க்கு பிறகு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடுவார்கள். நோய்களை மறந்துவிட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடி கொண்டிருப்பார்கள். எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக வாழலாம்? ஏன்னா அதுலேயும் ஒரு கவனம் இருக்கணும். சும்மா வந்து நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நம்மளுடைய கவனத்தை திருப்பணும். உடற்பயிற்சி செய்யணும், நல்லா விளையாடணும், அன்பு செலுத்தணும். அன்பு பாசம்லாம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும், நோய்களை வரவிடாமல் பாதுகாக்கும். மகிழ்ச்சியாக வாழணும். ஏன்னா நோயாளிகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்படின்னா நோய் வரக்கூடாதுன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடு. மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்களுக்கு நோய் வராது. நோயாளிகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நோய்கள் வந்துருச்சுனாலே அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக இருக்காங்களா அவங்களுக்கு நோய்கள் வராது. மகிழ்ச்சிக்கு யார் எதிரினா நோய் தான். நோய்களுக்கு யார் எதிரினா மகிழ்ச்சி தான். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள். அதற்காகவே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என நினைப்பார்கள். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் அவங்கெல்லாம் வந்து 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடுவார்கள், போட்டி போடுவார்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடினா தான் உண்டு. மனுஷங்கள்லாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடணும். அந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடணும், அதில் என்ன சத்து இருக்குது, கீரைகளை பச்சையாக சாப்பிடணும், கிழங்குகளை பச்சையாக, காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும். அப்படி வந்து ஆரோக்கியமாக நல்லா விளையாடணும், ஆடணும், பாடணும், இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும், காதலிக்கணும், அது பண்ணு இப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்கள் போராடுவார்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போராடுவார்கள். அவர்களுக்கு நோய்கள் கிடையாது, நோய்களால் ஏற்படுகிற துன்பங்கள் கிடையாது, குற்றங்கள் அங்கு கிடையாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே வந்து வேறு மாதிரி மாறிடும். இப்போல்லாம் நாம் வந்து நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். நோய்களை குணப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நோய் இல்லாமல் வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அல்லது நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக நோயோடு போராடிக்கிட்டு இருக்கோம். இனி அது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நோய்கள்கிட்டருந்து நம்ம விடுபட்டுருவோம். நோய்களே இல்லாத ஒரு உலகம் வந்துடும். அதன் பிறகு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம போராடுவோம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அது இனிமேல் வரப்போகுது. நோய்களை மறந்துடும். நோயின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. நோயின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. குற்றம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா நேர்மையாக இருந்தால் தான் நீங்கள் நோய் இல்லாமல் இருக்க முடியும். நோய் யாருக்கு குணமாகும்னா, நோய் யாருக்கு வரும்னா, யார்கிட்டலாம் நேர்மை இல்லையோ, பண விஷயத்தில் யார்கிட்டலாம் நேர்மை இல்லையோ, யாரெல்லாம் கோழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நோய்கள் வரும். பண விஷயத்தில் திருடுறவங்க, ஏமாத்துறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, லஞ்சம் வாங்குற, கோடி ரூபா கொள்ளையடித்தாலும் அவன் ஒரு கோழையாக தான் இருப்பான். எப்படா நம்மளை பிடிச்சிப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நேர்மையாக இருக்கிறவங்க 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நேர்மையாக சம்பாதிக்கிறான் பாருங்கள், அவன் தைரியமாக இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஊழல் பண்ணி கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. லஞ்சம் வாங்கினோடனே கையும் களவமாக போலீஸ் பிடிச்சிச்சின்னா ஏன் வந்து முகத்தை வெளியே காட்டுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தைரியமாக இருப்பாங்க. முகத்தை வெளியே காட்டுறதுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. நேர்மையாக இருக்கவங்க எதுக்காக முகத்தை மூடணும்? அது மாதிரி நேர்மையாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் வந்து நேர்மை இல்லாமல், பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நோய் வந்துடும். எப்போ பார்த்தாலும் மரண பயம் இருந்தது, எப்படா மாட்டோம், நிம்மதியாக தூங்க முடியாது, தூக்கம் வராது, நிம்மதியாக தூங்க முடியாது, பயந்துக்கிட்டே இருப்பீங்க. பயந்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் நீங்கள் கொள்ளையடித்து ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சேர்த்த பணத்தில் உங்களால் வந்து என்னத்தை ஏதாவது கண்டதையும் கழுதையும் சாப்பிட்டு கிடப்பீங்க. உணவு கட்டுப்பாடெலாம் கடைபிடிக்கவே முடியாது உங்களால். நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக இல்லை அப்படின்னா, லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, கமிஷன் அடிக்கிறீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்துன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு நேர்மை தேவை, வீரம் தேவை, தூய்மை தேவை, நல்ல பண்பு தேவை, ஒழுக்கம் தேவை, கட்டுப்பாடு தேவை. அது இருந்தால் தான் உடம்புல நோய்கள் வராது. அப்போ தான் அவங்களால நோய்கள் இல்லைன்னா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நோயோட மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழணுன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நோய் இல்லைனாலே ஆரோக்கியம் தானே. இப்படி எல்லாமே வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்,
அதுமாதிரி 2040 அப்புறம் இவங்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போராடுவார்கள். நோய்கள்னால் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. குற்றம்னா என்ன, ஒழுக்கமின்மைன்னா என்ன, பண்பாடு இல்லைன்னா என்ன, பண்பாடற்ற பண்புன்னா என்ன, அதாவது கெட்ட பண்புகள்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை இனிமேல் வரப்போகிறது.